வேறெந்த ஒரு இந்திய நகரத்தைப் போலவும் அந்த நகரம் இல்லை. வேறெந்த ஒரு திருவிழாவைப் போலவும் அந்த திருவிழா இல்லை. அவர்களின் பழமை, பண்பாடு, வரலாறு எல்லாம் நம்மை வியக்க வைக்கிறது. தென்னிந்தியர்களுக்கு மதச்சார்பின்மையின் மீது பிடிப்பு அதிகம். இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை அவ்வளவு எளிதாக சீர்குலைத்து விட முடியாது. அதற்கு உதாரணம்தான் இந்த சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா வைணவமும் சைவமும் இணைந்த திருவிழா. நாட்டுப்புற கதைகள், பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், கதை பாடல்களால் உருவாக்கப்பட்ட திருவிழா. சாதி, இனம், மதம் கடந்து எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கும்படியான பிரதிபலிக்கும் ஒரு திருவிழா. மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும், வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடவே ஆற்றிலிருந்து அப்படியே திரும்பி விடுவதாகவும் கூறப்படுகிறது. அழகர் ஆற்றில் இறங்குகின்ற வைபவத்திற்கு முன்னதாக நடைபெறும் ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வண்ணமயமான ஆடைகள் தரித்து வலம் வருவதை காண முடியும். இந்த மினுக்கும் ஆடைகளை அணிந்து குறி சொல்லியும் மேல தாளத்துடன் திரி எடுத்து ஆடுவதை பார்ப்பதற்கும் உற்சாகமாகவே இருக்கும். இத்தகைய ஆடைகளை தைத்து தரும் 150 கலைஞர்களில் 3இல் ஒருவர் இஸ்லாமியர் ஆவர். இந்த ஆடைகளை பக்தி பரவசத்தோடு உடுத்திக் கொள்பவர்கள் எல்லாம் இந்துக்களே ஆவர். நாம் முன்பே சொன்னோம், தென்னிந்தியர்களுக்கு மதச்சார்பின்மையின் மீது பிடிப்பு அதிகம் என்று. ஆரம்பத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய புது மண்டபத்தில் முதலாக கள்ளழகர் ஆடை தயாரிக்கும் பணி நடைபெற்றது. தற்போது புது மண்டபத்தில் இருந்து 2 கட்டிடங்கள் தள்ளியுள்ள குன்னத்தூர் சத்திரத்தில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. திரும்பிய பக்கமெல்லாம் தையல் மிஷின் சத்தம். அதில் ஒருபுறம் ஆடையை கச்சிதமாக வெட்டி நுணுக்கமாக பக்தர்கள் அணியும் சல்லடத்தை தைத்து கொண்டு இருந்தார் அமீர்ஜான். 40 வருஷமாக கடை வச்சுருக்கோம். தாத்தா எடுத்து அப்பா எடுத்து நான் இது வந்து ஆரம்பத்தில் அப்பா தைச்சார். அதை வச்சு பார்த்து அப்படியே இந்த இதை நாங்கள் பழகிட்டோம். அப்படி ஆமாம், அவர் இப்படி தைக்கணும் வைக்கணும்னு சொல்லியும் கொடுப்பாரு. நாங்களும் தைக்கிறது இந்த மாதிரி தைக்கிறோம் தப்பாங்க. அப்போ பார்த்துட்டு அப்படியே நம்மளும் அப்படியே பழகி. அமீர்ஜானுக்கு இந்துக்கள் மீதும் கள்ளழகர் மீதும் தீர்க்கமான உணர்வு உண்டு. கடவுளுக்கு ஆடை தைக்கும் மரபை வெறும் தொழிலாக, சடங்காக இல்லாமல் அனுபவமாகவும் ஆத்மார்த்தமாகவும் கொள்கிறார். சாமியார் ட்ரெஸ்ஸுங்க இந்த மாதிரி அலங்காரம் பண்ணால் தான் வாங்குகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வாங்க மாட்டுறாங்க உங்களுக்கு. ஆனால் அப்போ இருந்து இந்த அலங்காரம் வேலைப்பாடு எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்களும் அதே மாதிரி அந்த அலங்காரம் வேலைப்பாடோட நாங்களும் அப்படியே தைச்சிக்கிறோம். ஆமாம், சரி. கள்ளழகர் இந்த வேடத்தில்தான் இருப்பார் என்றும், கள்ளழகர் வேடமணியும் பக்தர்களுக்காக இந்த உடைகள் எங்கிருந்து வந்தது, எப்படி தயார் செய்யப்பட்டது என்ற கேள்விகளை கேட்கும் பொழுது, நேர்த்திக்கடன் அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. வேட்டியில் தார்பாய்ச்சி மாதிரி கட்டிடுவாங்க. அதுதான் இது செஞ்சுருக்காங்க. இது மாறுறது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி கிடையாது. பஞ்சவரம்னு சொல்லுது. அது 5 கலர் சேர்க்கணும். 5 கலர், பச்சை, மஞ்சள், சிகப்பு, 5 வரக்கு சேர்த்து அதில் ஜாலி 5 கலர் சேர்ப்பாங்க. சேர்த்து இந்த ட்ரெஸ்ஸை தயார் பண்ணுறது. அமீர்ஜானும் பாலகிருஷ்ணனும் பழைய மரபான கதையாடலுக்கு புதிய படிமங்களை உருவாக்கி தருகின்றனர். அதனை உருவாக்க எண்ணற்ற உத்திகளை கையாளுகின்றனர். கடவுளுக்கு இருவரும் ஒன்றாக ஆடைகளை தைக்கின்றனர். கடவுள்களை கடவுள்களாகவே ஈர்க்கின்றனர். இவர்களே மதுரை மண்ணை சிறப்பிக்க வந்தவர்கள்.